இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 31 அப்போ வந்து நான் உங்களுக்கு Q&A கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, பெரிய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து சிங்கிள் வேர்ட்ல எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து இது வரைக்கும் நான் வந்து வீடியோ லாங் வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ என்னோட ஃபேஸ் காமிச்சு அதனால நான் வந்து இது நம்ம ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இப்போ 800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 200 வந்துச்சுன்னா 1K சப்ஸ்கிரைபர் ஆயிடும். ஸோ அது வந்து ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு என்னோட பேர் வந்து திவ்யா. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் சொல்றேன். என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட வேலை வந்து நம்ம அம்மா செய்வாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளோட வேலையும் சரி எல்லாரோட வேலையும் நம்ம செய்யறோம். ஆனா 2 லைஃப்பும் பிடிச்சிருக்கு, 2 லைஃப்பும் நல்லா தான் இருக்கு எனக்கு. ஓகே, அங்க இருக்க மாதிரிதான் இங்கேயும் இருக்கேன், அங்க இருக்க மாதிரிதான் இங்கேயும் ட்ரெஸ் பண்றேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருக்கேன், ஜாலியா தான் இருக்கேன். 2 லைஃப்மே அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒர்க் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், வீடு டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். மற்றபடி 2 லைஃப்பும் நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ள ஒரு நாளைக்கு எத்தனை அடி வாங்குவாரு? அவரு தினமும் அடி வாங்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நானும் அடி வாங்குவேன். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்போம், மானகிட்டத்தனமா அடிச்சுப்போம். ஸோ அதுதான். யார் அதிகமா அடிப்பாங்கன்னா நான் அதிகமா அடி வாங்குவேன். 2 பேருமே அதிகமா அடிச்சுப்போம். அவரும் அடி வாங்குவாரு என்கிட்ட நிறைய. எனக்கு கோவம் பயங்கரமா போட்டு பொண்ணு பண்ணிடுவேன். நெக்ஸ்ட், நான் உனக்கு யாரு அண்ணி? ஸோ இது யாருன்னா MX கேண்டி கீர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கதான் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஊர் தான், அதான் இதுதான் என்னோட ஊரும். ஓகே, ஸோ இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் அண்ணி தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ வந்து எனக்கு ஒரு நாத்தனார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இயர் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க தனா ஆண்டி. நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் வந்து ஜோசியக்காரி கிடையாதுல. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் இயர் இல்லை, எல்லா இயருமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க என்னெல்லாம் விஷ் பண்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தடங்களா போச்சோ அதெல்லாம் இந்த இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆகி இன்னும் மேலும் வளரணும். எல்லாருக்கும் தனா ஆண்டி ஸ்பெஷலி இருக்கு. அப்புறம் என்னோட கசின் அவங்க நேம் வந்து ஜெயதுர்கா. ஹாவ் அ நைஸ் இயர்டா அப்படின்னு சொல்லி என்னோட கசின் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நல்லபடியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரட்டும். அண்ட் நெக்ஸ்ட், மாமியார் வந்து எப்படி ரீச் பண்ண ஒத்துக்குறாங்க? ஓகே, இட்ஸ் குட் கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. மாமியார் வந்து எப்படி ரீச் பண்ண ஒத்துக்கிறாங்கன்னா, அவங்க வந்து சோசியலா ஜாலியா விட்டுறாங்க. ஜாலியா அவங்க அனுபவிக்காததுனால வந்து என்னோட மருமக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. நம்ம ஒன்னும் தனியா ஒன்னும் பண்ணி பெரிய தப்புலாம் எதுவும் பண்ணல. நான் பண்றது என் ஹஸ்பண்டோட மாமியாரோட தான் பண்றேன். தனியா சிங்கிளா சுத்தமா இந்த மாதிரி பண்ணல. ஸோ அதனால they accept it. அண்ட் இன்னும் வந்து சம்மந்தமே இல்லாம எந்த கொஸ்டினும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க பேர் வந்து திலீப் நெருப்பு அவங்க ஐடி. அவங்க நான் வந்து வளர்ந்த மாடல் தான் கூப்பிடுவேன். நான் குள்ளமா இருப்பேன், ஷார்ட்டா இருப்பேன். அவங்க வந்து டாலா இருப்பாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய். ஓகே, நெக்ஸ்ட், நீங்க வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா?
ஓகே, ஒரு இந்த மாதிரி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு நிறைய கொஸ்டின் வந்தது. இது வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா, நல்ல கொஸ்டின். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கதை சொல்றேன். இது வந்து நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகேவா? எங்களுக்கு பார்க்க இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் கதை சொல்றேன். ஆனா யாரும் உங்களை பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் சொல்ல மாட்டாங்க. லவ் மேரேஜ், நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்களா? எங்கேயாவது போகணும்னா, கடைக்கு போனா இல்ல ஏதாவது இடத்துக்கு போனாலும் எல்லாருமே கேட்கறது நீங்க லவ் மேரேஜான் தான். புதுசா ஒருத்தவங்க பாக்குறோம், ஒரு இடத்துக்கு போறனாலுமே அவங்க எங்களை பார்த்து கேட்பாங்க, இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு தான். அது ஏன் அப்படி கேக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் வந்து ஃபுல் கதை நான் அவரோட உட்காந்து உங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் சொல்றேன். ஓகேவா? அப்படி நீங்க சொல்லுங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் தான் இது. நெக்ஸ்ட், ஒரு கொழுப்பு பிடிச்ச ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது யாருன்னா ஒரு என்னோட அண்ணன் தான். நீங்க செலிபிரிட்டியா சும்மா கலாய்க்கிறதுக்காக அப்படி கேட்டிருக்காங்க. அவங்கள இக்னோர் பண்ணிடலாம், வேஸ்ட் சொல்லுங்க. அவர் வந்து வாழ்க்கை எப்படி போகுதுமா? வாழ்க்கை ரொம்ப நாசமா போகுதுங்க, ரொம்ப நாசமா போகுதுங்க, ரொம்ப கேவலமா போகுது. ஓகே, நெக்ஸ்ட், how is your 2025 so far? What plans for 2026? கிராதகன் என்ற ஐடியில இருந்து இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க. 2025 எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2025ல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப ஜாலியா போச்சு. 2026ம் அதே மாதிரி ஜாலியா போகணும்னு நினைக்கிறேன். அதான் வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வேற வந்துச்சு. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நியூ இயருக்கு முன்னாடி நாள் ஈவினிங். நெக்ஸ்ட் டே ஓகேவா இருந்துச்சு, ரெஸ்ட் நியூ இயருக்கு. அப்புறம் வந்து 2026ல என்ன பிளான்னா, நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிடிச்சிட்டு ஒரு பிசினஸ் பண்ணுங்க. அதுதான் என்னோட பெரிய பிளானு. ஏதாவது நல்ல பிசினஸா பண்ணும். எனக்கு நிறைய பிளான் இருக்கு. சாதனை அமைதியா இருக்கு. நல்ல ஒரு பிளான் ஒரு வச்சிருக்கேன். ஆனா இது ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்லாம் தேவைப்படுது. அப்புறம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு. ஸோ அதனால ஒரு பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்லி வைட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். பார்க்கலாம். அதான் பிசினஸ் பண்ண போறேன். 2026ல வந்து கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட எய்ம். ஃபுல் டார்கெட்டே அதான். ஸோ அது நம்ம அச்சீவ் பண்றோம் கண்டிப்பா. அப்புறம் பியூட்டி சீக்ரெட் சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ பியூட்டி சீக்ரெட்ல ஒண்ணு ஒண்ணுமே போட மாட்டேன். நான் வந்து ஒரு 2-3 சிம்பிள் வந்திருக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதுவும் போட மாட்டேன். வெறும் டெய்லி வாய்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுதான் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதுதான் அது இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க, சொன்னா செம்மையா இருக்கும். சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இது சொல்றேன் கண்டிப்பா. இந்த லவ் ஸ்டோரி, இந்த எப்படி கல்யாணம் ஆச்சு, இதெல்லாமே வந்து நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன். ஸோ நல்லா இருக்கும். ஓகே, நான் கண்டிப்பா சொல்றேன். அது ஒரு லாங் வீடியோவா சொல்றேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, நீங்க வந்து ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நீங்க வீடியோ பண்றதுக்கு ஏதாவது சொல்றாங்களா சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரிலேட்டிவ்ஸ்னா நான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் சொல்ல மாட்டேன். பக்கத்துலயே இருப்பாங்க பாருங்க, ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. அவங்க பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னா, எனக்கு வந்து நம்ம ஒரு இன்சிடென்ட் இட் ஹேப்பன். ஒரு நியூ இயர் அன்னைக்கு தான். நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 பர்சன், ஓகேவா, என்னோட 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 நாட்டுக்காரர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வந்து அங்க வந்தாங்க. ஸோ பார்த்து நான் பேசிட்டு இருந்தேன். இழுத்துட்டு போறாங்க. நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு
பேசிட்டு இருக்கும்போது இழுத்துட்டு போறாங்க. ரொம்ப சீப்பா, ஓவர் சீப்பா பிஹேவ் பண்ணாங்க. ரொம்ப சீப்பு. என்னடா இது இப்படி பிஹேவ் பண்றாங்க? லைக் இப்போ வேற ஒரு பர்சன் அந்த பொண்ணுகிட்ட பேசுறவா பெரியப்பாட்ட சொல்லட்டுமா? வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு பேச வேணாம்னா நீங்க பேசாம போகணும். ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இப்போ நீ அவங்க கிட்ட பேசாது, நீ அவங்க கிட்ட பேசாது, ஏன்னா எனக்கு அவங்களுக்கு சண்டை. வாட் இஸ் திஸ்? இட்ஸ் சீப் மென்டாலிட்டி பீப்புள். சீப் மென்டாலிட்டி பீப்புள். அப்புறம் வந்து ரொம்ப கேவலமானவங்க, ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப அசிங்கமானவங்க தான் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க வந்து நடந்துப்பாங்க. சீரியஸ்லி, நீங்க கிட்ட பேசாது, ஏன்னா எனக்கு சண்டை. நீங்க கிட்ட பேசாது, எனக்கு சண்டைன்னு ரிலேட்டிவ்ஸ்னாலே பேசக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கோமா, அவங்க கூட மட்டும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கா, அவங்க கூட ஜாலியா பேசிட்டு போயிடணும். வந்து டாக்ஸிக்கான எல்லா பீப்புளுமே யார் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான நெகட்டிவிட்டி டாக்ஸிக் எல்லாமே இருக்கிறவங்களை வந்து சேர்த்துக்கூடாது. பக்கத்துலயே சேர்த்துக்காம அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மள வந்து ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நான் தான் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கேங்க. நாங்க தான் ஒதுக்கி வச்சிருக்கோம், அவங்க எங்களை ஒதுக்கி வச்சு. இவ்வளவு கொஸ்டின் வந்தது, இன்னும் நிறைய கொஸ்டின் எல்லாம் வந்தது. அதை வந்து பார்த்துன்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 2026 வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைக்கும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பை.